ஃப்யூச்சர் கோல், உங்களுடைய எதிர்கால இலக்கு. அதாவது என்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இலக்கை நோக்கி என்னால் மூவ் பண்ணவே முடியல. ஏன் என்னால் என் இலக்கை நோக்கி போகவே முடிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. எதுதான் தடையாக இருக்குது, எனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கவுன்சிலிங் வீடியோ தான் இன்றைக்கி நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்யூச்சர் கோல், உங்களுடைய எதிர்கால இலக்கு, அது எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய கோலானது உங்களுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை நோக்கி உங்களால் போகவே முடியல. அந்த இலக்கை நீங்கள் எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற தாட் மட்டும் இருக்குது. ஆனால் எட்டி பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே நான் எடுக்க மாட்டேங்கிறேன். நான் எந்த இடத்துல தப்பு செய்கிறேன்னே எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தப்பாக போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஃபியரும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சில முயற்சிகள்லாம் எடுத்து பார்த்தேன், அதெல்லாம் தப்பாக போய் முடிஞ்சதுனால என் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறதுக்கே நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள்லாம் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேல் கவலையே படாதீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய கான்செப்டை முழுவதுமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் நிறைய வீடியோஸில் என்னுடைய ப்ரொஃபஸர் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? என் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே ஆகுது. அவர் ஒரு விஷயத்த ஒரு நாள் சொன்னார். என்னுடைய இந்த சக்ஸஸ்க்கு, என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னா என்னுடைய டீச்சிங், இந்த தொழில் தான் என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த சக்ஸஸ்க்கு காரணம், முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசும்போது அவர் சொல்லி முடித்தார். ஸோ கீழே இருந்த நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணி ஸ்மைல் பண்ணோம். அதாவது இந்த வார்த்தைக்கு அவர் சொன்னார் இல்லையா, என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா, அதுக்குள்ளே அலசி ஆராயணுமா ஆராயக்கூடாதா அப்படிங்கிற எந்த விதமான அபிப்பிராயங்களுமே யாருக்குமே எழும்பலை. ஏன்னா கீழே இருக்கவங்க எல்லாருமே சைக்காலஜிஸ்ட்டு தான், ஓகேங்களா? சைக்காலஜி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே அந்த ஒரு குட்டியான வார்த்தை, என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோடய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற அந்த குட்டியான வார்த்தையை யாருமே அலசி ஆராயவே இல்லை. அதற்கு பதிலாக நாங்கள் தான்ப்பா காரணம் அப்படிங்கிற மாதிரி ப்ரௌடாக எல்லோரும் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தோணுச்சு, அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் தான் ஓவர் திங்கராச்சே, ஓவர் திங்கிங்லேயும் பாசிட்டிவான ஓவர் திங்கராச்சே. ஸோ அப்போது தேடுதல் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கும் இல்லையா? அப்போ நான் என் ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் கேட்டேன், சார் ஏன் சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுடைய சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்க? அப்படிங்கும்போது நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும், நீயே கண்டுபிடிச்சி என்கிட்ட உன்னுடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து சொல்லு அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 hour டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு டீச்சருக்கு எதனால், என்ன காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற அந்த தாட்டை க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்போ யோசிக்கும் போது தான் நாமளும் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கோம்ல, எம்எஸ்சியை முடிச்சுட்டு நாம் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கோம்ல, அப்போது நாமளும் டீச்சிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே நான் கவுன்சிலிங் எடுத்திருக்கேன், கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன்ல. அப்போ என்ன டீச்சர் அப்படிங்கிற இடத்துல வச்சு நான் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் என் பிரெயினுக்கு ஒன்று எட்டுச்சு. சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வருது வரல அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்.
ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல எனக்குள்ள ஒரு கிராஷ் கொஸ்டின் வரும், ஒரு டவுட்டும் ஒன்று க்ரியேட் ஆகும். ஆமாம், இந்த ஃபார்முலா எங்கேயோ இடிக்குதே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி உருவாகும். அதாவது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, ஓகேங்களா? யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபார்முலாவை நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பேன். அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு சந்தேகமும் உருவாகும், அதற்கான கேள்வியும் உருவாகும். சந்தேகம் வேற, கேள்வி வேற, புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுமே உருவாகவே நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், உடனே ஓகேங்களா வீட்டுக்கு போயிட்டு மைண்ட் மேப் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ மைண்ட் மேப் போட்டு பார்க்கும் பொழுது எனக்கு சீக்கிரமாகவே என் பிரெயினுக்கு அதனுடைய விடை கிடச்சிரும். அதாவது எந்த இடத்துல லேக் ஆகுது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த ஃபார்முலாவை எப்படி மெட்டாஃபிசிக்ஸ் அடிப்படையில் இணைக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணி முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, நான் ஒரு புது பார்வையை உருவாக்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒன்று லேக் ஆகுது, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சுல்ல, அதை இப்போது நான் மைண்ட் மேப்பு போட்டு கண்டுபிடிச்சிருவேன். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு யார் காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய டீச்சர் அவங்க என்ன படிச்சுட்டு வந்தாங்களோ அதை தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது எனக்குள்ள பல கேள்விகள் கேட்கும் பொழுது, கேள்விகள் உருவாகும் போது, அந்த கேள்விக்கான பதிலை வெளியில் எங்கேயோ தேடாமல் நாம் நமக்குள்ளேயே ஒரு மைண்ட் மேப் போட்டு இது எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இதுதான் பிரச்சனை, இதை இப்படி தான் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட நான் போயிட்டு என்னுடைய பதிலையும் சொன்னேன். நீங்கள் ப்ரொஃபஸர் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு டீச்சர் இல்லை, அதற்கு பதிலாக நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அப்படிங்கிற பதிலை நான் கொடுத்தேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகான ஸ்மைலோடையே கேட்டார். ஆமாம், நீங்கள் மற்ற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது, நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் பொழுது, உங்களோட அறிவை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயும் சில கேள்விகள் உருவாகும், உங்களுக்குள்ளேயும் சில சந்தேகங்கள் உருவாகும். அப்போது நீங்கள் அதை தேடி போகிறீங்க. நீங்கள் அதை தேடி போகும் பொழுது உங்களுக்கு விடை கிடைக்குது. ஸோ அந்த விடை தான் இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லும் பொழுது அவ்வளோ சூப்பராக அவர் கிளாப் பண்ணி என்ன அடுத்த நாள் மேடையில் அவர் பேசும் பொழுது, நேற்று விஜயலக்ஷ்மி எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நான் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஷேர் பண்ணார். லிட்ரலி அந்த டைமில் தான் எனக்கு உண்மையிலேயே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. அதாவது நாம் டீச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது டாக்டராக இருக்கட்டும் அல்லது எந்த கேட்டகரியில் வேணாலும் நாம் இருக்கலாம், ஆனால் நம்ம டீச்சிங் பண்ணும் பொழுது பிறர்கிட்ட நாம் பகிர்ந்துக்கிறோம். பகிர்ந்துக்க அங்கே எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீக்குவன்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன லேக் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பிரெயினுக்கு எட்டும். ஸோ அப்போ எட்டும் பொழுது பிரச்சனை என்னங்கிறத நம்ம தேடி போவோம். அப்போது ஈஸியாகவே நம்மளால் விடையை கண்டுபிடிக்க முடியும். எஸ், நாம் எல்லாருமே எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரிய வருது, சைக்காலஜியை கரைச்சி குடித்த ஒரு பர்சன் 65 வயசாச்சு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருஷம் 100 பேருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு வருஷம். ஓகேங்களா? ஆனால் அவரே 65 வயசில் தான் நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, என்னுடைய முதல் வெற்றிக்கு காரணம், முதல் முக்கிய காரணம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத 2வது நாள் மேடையில் ஷேர் பண்ணார். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதுனால நமக்குள்ளேயே புது கேள்விகள் உருவாகும். மற்றவங்க இது என்ன இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுல
ஒரு டீச்சிங் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறது இல்லை. அந்த டீச்சிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் ஒன்று உருவாகும். இங்கே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கே, இதை இப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நாமளே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் அவர் அன்னைக்கு சொன்னார். எஸ், உங்கள் வாழ்க்கையில் தடைன்னு ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல, அது நீங்கள் பிறர்கிட்ட சொல்லும் பொழுது, அதாவது பிறர்கிட்ட என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது, நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையுடைய திட்டம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ ஷேர் பண்ணும் பொழுது உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க, எனக்கு ஒரு டவுட்டு, நீ அதை பண்ணால் இது ஆக முடியாது, நீ இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டவுட்டு, கொஸ்டின்னு இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி லிசன் பண்ணணும். லிசன் பண்ணி அவங்களும் அவங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவாங்க, அது அவங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு லிசனர் இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியான ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபர்கிட்ட உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, இதை நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன், என்கிட்ட இப்போ 15 லட்சம் ரூபாய் இருக்குது, இன்னும் 1 இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவேன், அதுக்கு பிறகு ஒரு இடத்துல இடம் வாங்க போகிறேன், அந்த இடத்த வாங்கிட்டு ஆனாலும் பாரு 7 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிரும். ஒரு ஸ்மார்ட் பாத் அது தானாகவே க்ரியேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஒரு ப்ரொஃபஸராக இருந்து அவர் 65வது வயசில் தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். அது என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்குள்ள பல கேள்விகள் உருவாகுது. அந்த கேள்விகளை நான் தேடி போகும் பொழுது நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறுறேன் அப்படிங்கிற அந்த தன்மையை அடையிறாரு. ஸோ அதனால் நீங்கள் பிறர்கிட்ட உங்களுடைய பிளான் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு பதிலாக வீக்னஸை சொல்லாதீங்க. என் வாழ்க்கை இப்படி எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன், அம்மா அப்பா 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கட்டிடணும், அந்த பணத்தை வாங்கி அப்படியே நம்ம இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மைண்ட் மேப்பை நீங்கள் தனியாக உட்காந்து பர்சனலாக எழுதிக்கிட்டே இருந்தீங்க, படிச்சுக்கிட்டே இருந்தீங்க, சொல்லி பார்க்குறீங்க, யோசிச்சு பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி நெகட்டிவாக ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதற்கு பதிலாக மற்றவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க அதை லிசன் பண்ணும்பொழுது ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எதையோ சாதித்த மாதிரியான ஒரு மைண்ட் தாட் ஒன்று உருவாகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது உத்வேகப்படுத்தும். பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்ல குட் லிசனராக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்ல நமக்குள்ளேயே புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். புது ஐடியாஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாவ் இன்னைக்கு எனக்கு புதுசாக ஒரு விஷயம் தோணிருக்கு, இதை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை உங்களுக்கு க்ரியேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்போவுமே லிசன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தானாகவே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அப்போதான் உங்களோட பிளானை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது தான் இந்த இடத்துல எந்த இடத்துல லேக் ஆகுது, எங்கே பிரச்சனை இருக்குது, நம்ம எதை சரி செஞ்சால் எது கரெக்டான ரூட்டுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு லிசனர் இருப்பாங்க. காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒப்பீனியன் சொல்ல மாட்டாங்க, ஜட்ஜு பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை பற்றி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதான் பிளான் பண்ணியிருக்கேன், நான் இப்படி தான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கே தானாகவே புரிஞ்சிடும் எந்த இடத்துல லேக் ஆகுது அப்படிங்கிறது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா நான் இதை திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பெருப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.